அண்மை செய்தி சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகம் மீது மர்ம நபர் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். திடீரென அலுவலகத்திற்குள் நுழைந்த பொருள் சேதப்படுத்திய மர்ம நபரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் தாயகத்தில் மர்ம நபர் ஒரு தற்போது உள்ளே புகுந்து அங்கு வாசலில் வைக்கப்பட்டிருக்க கட்டையை எடுத்து இரண்டாம் தளத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை சேதப்படுத்தியிருக்கிறார். சட்டையை கழட்டி வைத்துவிட்டு காக்கி உடையணிந்திருக்கிறார். அவரை பற்றிய விசாரணை தற்போது போலீசார் யார் அவருடைய பின்னணி என்பதை குறித்து விசாரித்து வருகிறார்கள். நேரடியாக மதிமுக அலுவலகத்துக்கு சென்று அங்கு தாக்குதல் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு நல்ல வேளையாக பணிபுரிந்தவர்கள் அனைவரும் அவரை தடுக்க முயற்சித்த போது அவர்களையும் அவர் தாக்க முயற்சித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலாளர் அறையில் சட்டை இல்லாமல் அமர்ந்து கொண்டு அங்கு பணிபுரிந்த மற்றும் தடுக்க வந்த அனைவரையும் ஆபாசமாக திட்டியிருக்கிறார். இது தொடர்பாக உடனடியாக காவல் நிலையத்துக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு காவல் நிலையத்தினர் சேர்ந்த காவலர்கள் உடனடியாக தாயகத்துக்கு வந்து அங்கு அவரை கைது செய்து தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் இந்த நபர் குறித்து விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திடீரென்று இன்று மாலை ஒரு நபர் ஒருத்தர் காக்கி பேண்ட் அணிந்து சட்டை இல்லாமல் உள்ளே வந்து அங்க இருக்கக்கூடிய கட்டைகளை எடுத்து மேலும் தாயகத்தில் இரண்டாம் தளத்தில் அலுவலகம் பயன்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பேன்களை உடைத்து அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்களையும் உடைத்து அங்க இருக்கக்கூடிய டோர், அதாவது ஃபைல்கள் வைத்திருக்கக்கூடிய டோர்களையும் உடைக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்பொழுதுதான் அங்கு பணியில் இருந்தவர்கள் தாயகத்தில் மதிமுக அலுவலகமாக இருக்கக்கூடிய தாயகத்தில் பணியில் இருந்தவர்கள் அவரை தடுக்க முயற்சித்த போது அவர்களையும் அவர் தாக்க முயற்சித்ததாக தகவல்கிறது. பொதுவாக நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய எழும்பூரில் அருகில் காவல் நிலையம் கூட இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த மர்ம நபர் ஒருத்தர் உள்ளே வந்திருக்கிறார். உள்ளே வந்த அவர் கடுமையான அசிங்கமாக பேசி தற்போது தாக்க முயற்சிப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது. இதையும் தொடர்ந்து தற்போது மதிமுகவுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய தாயகத்தில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்க காவலர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அந்த மர்ம நபர் குறித்தும் தற்போது விசாரணை ஒரு பக்கம் காவல் நிலையத்தில் நடைபெற்று வந்தாலும் இது குறித்து சிசிடிவி காவல் நிலையத்தில் தற்போது கேட்டிருக்கிறார்கள். தாயகத்தில் பல இடங்களில் சிசிடிவிகள் இருக்கின்றன. எனவே அந்த சிசிடிவியில் குறித்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது காவலர்கள் அதிக அளவில் தாயகத்துக்கு கூடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு வந்தது யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.